பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை காசிமேட்டில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. கடல் கடும் கொந்தளிப்புடன் இருக்கும் நிலையில் அங்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. காசிமேட்டில் கடல் எந்த அளவுக்கு கொந்தளிப்புடன் இருக்கிறது என்பதை நாம் காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அங்கு சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் விளையாடி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், காசிமேடு மற்றும் எந்த கடற்கரைக்குமே பொதுமக்கள் இன்றைய தினம் செல்ல வேண்டாம் அப்படின்னு அரசு சார்பிலிருந்து அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் காசிமேடு கடற்கரையோரம் அங்கு சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் விளையாடிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அந்த பகுதியில கண்காணிப்பு பணிகள்ல அதிகாரிகள் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனையும் மீறி எப்படி சிறுவர்கள் அங்க போனாங்க? பெங்கல் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழையுடன் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை அனைத்துமே மூடப்பட்டு இங்கு பொதுமக்களுக்கு மாநகராட்சி அதே போன்று சென்னை காவல்துறையானது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடலில் பொங்கி வரும் மழையை காண்பதற்காகவோ அதே போன்று செல்ஃபி, வீடியோ மற்றும் ரசிப்பதற்காகவோ கடற்கரைக்கு யாரும் வரக்கூடாது என சென்னை காவல்துறை அதே போன்று சென்னை மாநகராட்சி நேற்று கேட்டுக்கொண்டது. இதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரைகளிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது நாம் காசிமேடு கடற்கரையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு பல அடி உயரத்தில் அலையானது சீற்றத்துடன் பொங்கி வருகிறது. இந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு ஐயப்பன் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை முதலே இந்த பொங்கி வரும் கடலையை ரசிப்பதற்காக ஏராளமானோர் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் சிறுவர்களை அழைத்துக் கொண்டு கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடற்கரைக்கு வந்து பார்ப்பதுடன் மட்டுமல்லாமல் செல்ஃபி எடுப்பதுடன் மட்டுமல்லாமல் கடலில் இறங்கி ஒரு ஆபத்தை உணராமல் கடலில் விளையாடிக் கொண்டிருக்கும் நிகழ்வானது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் இங்கு இருக்கக்கூடிய போலீசார் இந்த பகுதியில் யாரும் வரக்கூடாது என திருப்பி அனுப்பி வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் நேரடியில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கு 20க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ச்சியாகவே காலையிலிருந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் ஒரு புறத்தில் இருக்கும் பொதுமக்களை விரட்டி அடித்தால் மறுபுறம் பொதுமக்கள் மறுபுறம் வழியாக கடற்கரைக்கு செல்வதும் அங்கு சென்று போலீசார் விரட்டி அடிக்கும் போது அவர்களுக்கு தெரியாமல் மீண்டும் இதே பகுதிக்கு வருவதும் தொடர் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் போலீசார் வரவழைக்கப்பட்டு தற்போது சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சற்று முன்பாக ஒரு 5க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கடலில் அலையை ரசிப்பதற்காக வந்த சிறுவர்கள் திடீரென கடலுக்குள் இறங்கி அவர்கள் விளையாடும் அந்த காட்சியை தான் நாம் நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை உடனடியாக போலீசார் வரவழைக்கப்பட்டு எச்சரித்து அவர்களை தொடர்ச்சியாக அனுப்பி வைத்தனர். மீண்டும் மீண்டும் பொதுமக்கள் இந்த பகுதியில் குவிந்து வருவதாலும் அதே போன்று செல்ஃபி உள்ளிட்ட வீடியோக்கள் எடுத்து வருவதாலும் இந்த பகுதியில் ஆபத்தை உணராமல் இங்கு வந்து குவிந்து விளையாடி வருவதாலும் ஒரு பெரும் அசாதாரணமான ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினாலும் இன்னொரு பகுதி வழியாக சிறுவர்கள் இது போன்ற ஆபத்தை உணராமல் கடற்கரையில விளையாடிட்டு இருக்கிறாங்க. அரசு இந்த பெருமழையின் போது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறது. முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இது போன்ற ஆபத்தை உணராமல் யாரும் பண்ணக்கூடாது என்பதும் நம்முடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.